முக்கியமான நாள், இந்த உலகத்துக்கே இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா இஸ் பேக் பார்த்தீங்களா, அதனால தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 20 ஜோ பைடன் அவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டார். அவருடைய பதவியேற்பை நீங்கள் லைவாக இப்போ பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா உலகமே இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பார்ப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் கிடையாது. 100 வருடங்களில் இப்படி ஒரு அவமானம் அமெரிக்காவில் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மட்டும் கவனிச்சா போதுமா? உன்னிப்பாக இந்த ஒரு வாரத்தில் நடந்த சில விஷயங்கள் பார்த்து விட்டால் அடுத்ததாக நடக்கக்கூடிய உலக அரசியல் என்ன அப்படிங்கிறது புரிந்துவிடும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் ட்ரம்ப் அவர்கள். ஒரு தலைப்பு செய்தி தான் இது. ஏன் தலைப்பு செய்தியாக வந்தது தெரியுமா? பொதுவாக ஒரு அதிபர் வேறொரு அதிபருக்கு அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள். அவங்க குடும்பமாக வெள்ளை மாளிகையில் வரக்கூடிய அதிபருடைய குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எப்பா ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போவாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பு விழாவில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வெள்ளை மாளிகையிலேயே அன்னைக்கு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் கரெக்டாக பெட்டி படுக்கை எல்லாமே பார்சல் பண்ணி போயிட்டாரு. எல்லாருமே அவரை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள். வழி அனுப்புவதற்கு முன்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 9 மாதத்தில் தடுப்பூசி அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 4 வருடங்கள் அமெரிக்காக்காக நான் ரொம்ப பாடுபட்டு விட்டேன். அதே மாதிரி அமெரிக்காவை கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். தலைமகனே கலங்காதே தனிமை கண்டு வருந்தா. ஸோ அமெரிக்காவை கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பரவலாக வேறொரு செய்தியும் அடிபடுகிறது. அமெரிக்காவினுடைய அரசியல் மாறுகிறதா, 3ஆவதாக ஒரு கட்சி வருமா, இந்த மாதிரியான சில செய்திகள். ஆனால் அது யூகங்கள் தானே தவிர உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே கிடையாது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு அணு ஆயுத பெட்டி எல்லாமே கொடுத்து விடுவார் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜோ பைடன் அவர்கள் வருவதற்கு அந்த ஒரு வாரம் இருந்துச்சு பாருங்க. அதாவது போன வாரத்திலேருந்து இந்த வாரம், இந்த கேப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். குறிப்பாக ஈரான் கூட சண்டைக்கு போவாங்களா இருக்கும், சீனாவினுடைய பல நிறுவனங்களுக்கு தடை விதிப்பார்களாக இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம். மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, சீனாலேருந்து வந்த இந்த கொரோனா வைரஸ் நம்மை படாத பாடுபடுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போன வாரம் திங்கட்கிழமை, அதாவது போன திங்கள் இல்லை அதுக்கு முந்தைய திங்கள் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்கா அதாங்க மைக் போம்பியோ அவர்கள், அதே மாதிரி மொசாடினுடைய தலைவர், இப்போதைய தலைவர், 2 நபர்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சந்தித்தவர்கள் அடுத்ததாக என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற பக்கா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி இஸ்ரேலில் பலவிதமான மாற்றங்கள் என்பது நடைபெற்றது. தமிழ் விதை அப்படிங்கிற அந்த சேனல் நம்ம சேனல் தான். அதை பார்ப்பவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா, தமிழ் பொக்கிஷம் ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், இன்னும் 1-2 வாரங்களில் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்கும். அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். அதில் என்னெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நாட்டை எதிர்த்து யுனைடெட் கிங்டம் இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் அவங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குலாம் சொல்லி போட்டிருந்தோம். நம்ம பார்த்துருந்தோம் அந்த செய்தியெல்லாம். இதற்கு காரணம் என்னன்னா, மேற்கு கரை அப்படிங்கிற பகுதியில் வீடுகளை ஒரு 800-1000 வீடுகளை கட்டி கொடுக்கிறார்கள். இந்த வீடுகள் கட்டி கொடுப்பது அப்படின்னு சொல்லும்போது பாலஸ்தீனியர்களுக்கு கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா மீள்குடியமர்த்தல். இலங்கையில் நடந்த அதே விஷயம்தான். பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பை பிடுங்கிவிட்டு அங்கே பாலஸ்தீனியர்களுக்கு பதிலாக இஸ்ரேலியர்களை அங்கே கொண்டு வைக்கிறாங்க. கேட்டால் இது மீள்குடியமர்த்தல் கிடையாது, பாலஸ்தீனியர்களுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை ஜோ பைடன் அவர்கள் விரும்ப மாட்டார். கண்டிப்பாக இதற்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் தெரியும். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அதுக்கு இனாகிரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி அதுக்கு இனாகிரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிவு பெற்ற ஒரு ப்ராஜெக்டை ஜோ பைடன் அவர்கள் எதிர்க்க முடியாது. பாதியில் நிற்கிற ப்ராஜெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுதான் இவங்களுடைய எய்மாக இருந்தது. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு இனாகிரேஷன் அங்கே கேபிட்டல் அந்த பில்டிங் எல்லாமே மிகப்பெரிய இராணுவ பாதுகாப்புடன் இருக்கும்போது 2 நாடுகள் ஒன்றை ஒன்று முறைத்து கொண்டிருந்தன. வேற யாரும் கிடையாது. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல். நீங்கள் ரெட் சி அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, ரெட் சி இஸ்ரேல் ஈரான் சொல்லி அடிச்சு பாருங்களேன். ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேல் தயார் நிலையில் இருக்கிறது. அவங்களுடைய அயர்ன் டோம் அப்படிங்கிறது தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு கப்பலில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்கள் பார்ப்பீங்க. அயர்ன் டோம் அப்படின்னு சொல்லும்போது வேற எதுவுமே கிடையாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். S-400 மாதிரி வானத்திலிருந்து இங்கே வரும், நிலப்பரப்புக்கு வரும் ஏதாவது ஏவுகணைகளையோ இல்லாட்டி பலவிதமான குண்டுகளையோ வானில் வைத்தே அழிப்பதற்கான ஒரு விதமான டெக்னாலஜி தான் அயர்ன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஸ்ரேல்கிட்ட நிறையவே இருக்கு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதுக்கான அந்த லான்ச்சஸ் எங்க நிப்பாட்டுவாங்கன்னா தரைப்பகுதியில் நிறுத்தி வைப்பார்கள். ஆனால் கப்பலில் இப்படி நிறுத்தி வைக்கப்படுவது, அதுவும் 2 லான்ச்சஸை ஒரே நேரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம்
அப்படின்லாம் தெரியல. பட் இது மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இந்த செய்திக்கு பின்னால் இன்னொரு செய்தியும் வந்திருந்தது. ஏமன் நாட்டில் இந்த மாதிரி ஈரான் கொடுத்த ஆளில்லா விமானம் இருக்கிறது. அந்த ஆளில்லா விமானத்தை சூசைடு ட்ரோன் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லும்போது ஆளில்லா விமானம் இல்லாட்டி UAV நீங்க எப்படி கேள்விப்பட்டாலும் சரி, ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜில அவங்க முதல் நிலையில் இருக்கிறார்கள். அதாவது மீதம் இருக்கும் அரபு நாடுகளை விட ஈரான் நாட்டில் இருக்கிற இந்த டெக்னாலஜி, அதுக்கு ஈக்குவலா துருக்கியிலும் நிறைய இந்த ஆளில்லா விமானத்தினுடைய டெக்னாலஜி இருக்கு. ஆனால் ஈரான் இந்த டெக்னாலஜியை நேரடியாக இது வரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. ஹோத்தி இனத்துக்கோ இல்லாட்டி ஹிஸ்புல்லாவுக்கோ இப்படி யாருக்காவது கொடுத்து எதிரி நாட்டவர்களுக்கு ப்ராக்ஸி வார் செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான சூசைடு ட்ரோனை ஏமன் நாட்டில் நிறைய இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியில் வருது. அந்த செய்தியை எதிர்த்து இஸ்ரேல் நாடு என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதிராக நாங்கள் படைகளை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி கடல் வழி இல்லாட்டி பல பகுதிகளில் படைகளை நிறுத்துகிறார்கள். ஈரான் இன்னொரு படி மேலே போய் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகவே யுரேனியம் 20% நாங்கள் என்ரிச் பண்ண போகிறோம், தெரிவூட்ட செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ 2015 2018 ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பாருங்க. ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து 2018வது வருடம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. அணு ஆயுதத்தை நீ பேணி காக்கிறாய், அணு ஆயுதத்தை நீ செய்கிறாய், எங்களுக்கு தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஈரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே ஈரான் மேல பல பொருளாதார தடையை விதித்திருந்தது அமெரிக்கா. இன்னைக்கு ஜோ பைடன் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்திய பலவிதமான சட்டத்திட்டங்களை, பலவிதமான ஒப்பந்தங்களை ரத்து செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஈரான் கூட அணு ஆயுதத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முன்பாக பல நாடுகள் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இனி வர இருக்கும், அதாவது ஜோ பைடன் அவர்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக வர இருக்கும் அந்தோனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பிளிங்கன் சாதாரணமாக சொல்லலை. பிளிங்கன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். நிறைய நியூஸ் பேப்பரில் இது ஒரு தலைப்பு செய்தியாகவே வந்தது. ஸோ ஈரான் கூட நேரடியாக அமெரிக்கா இனி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது, ஈரானும் அமெரிக்காவும் ரொம்ப தூரம் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இந்த செய்தி இப்படி வருவதற்கான காரணமும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொசாடினுடைய தலைவரும் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்த மைக் போம்பி அவர்களும் சந்தித்து கொண்டதின் பின்னணியில் சிரியா அப்படிங்கிற நாடு இருந்தது. சிரியாவில் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய அட்டூழியங்கள் எல்லாமே நடைபெறும். அதற்கான ஒத்திகை செய்யப்பட்டு விட்டது. போன ஒரு வாரத்தில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லும்போது, அந்த போன ஒரு வருடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போன ஒரு வாரத்தில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக் தான் அதிக அளவு மனிதர்களை பாதித்திருக்கிறது, ரொம்ப மனிதர்களை கொன்றிருக்கிறது. ஈரானுடைய படைகளை குறிவைத்து தான் இஸ்ரேல் நாடு அவங்களுடைய வான் தாக்குதலை செய்திருக்கிறார்கள். எதுக்காகடா வான் தாக்குதல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஈரான் ரகசியமாக இங்கே அணு ஆயுதத்தை வைத்திருந்தது, இல்லை நிறைய விதமான டெக்னாலஜியை வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பல அதிகாரிகள் அவங்களுடைய தகவலை தரும்போது, கொல்லப்பட்டது எல்லாமே சிரியாவை சேர்ந்தவர்களும் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் இல்லாட்டி பல தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் ஒரு செய்தியை பரப்பிவிட்டன. அந்த செய்திக்கு பின்னால் வேறொரு செய்தியும் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் செய்த காரணத்தினால் அங்கிருந்த ஈரான் படையினர்கள் இல்லாட்டி ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்கும் நபர்கள் மக்கள் அதிக அளவு இருக்கும் இடங்களில் சென்று விட்டார்கள், அவங்களுடைய ஆயுதங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. இதனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, சிரியாவில் அடுத்ததாக அவங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அது எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், நிறைய பொதுமக்கள் என்பவர்கள் கொல்லப்படுவார்கள். அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் தான் இப்போ செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ ஈரான் நாட்டை நாங்கள் அழிக்கப் போகிறோம், ஈரான் எங்களுடைய அணு ஆயுதத்துக்கு எதிரான நாடாக இருக்கிறது, இந்த மாதிரியான கொள்கைகள் இனி பரவலாக பேசப்பட்டு அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளில் இஸ்ரேல் இறங்கும் அப்படின்னு சொல்ற அந்த கருத்து மேலும் மேலும் வலுப்பெறும் விதமாக மாறுகிறது. 2020 மட்டும் 50க்கும் மேற்பட்ட நேரம் வான் தாக்குதல் என்பதை இஸ்ரேல் செய்திருக்கிறது. சிரியால கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குண்டுகளை பொழிந்திருக்கிறது. ஸோ 50க்கும் மேற்பட்ட வான் தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வான் தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது சிரியால எந்த பகுதிகளில் இஸ்ரேல் போடுவாங்க தெரியுமா? கரெக்டாக லெபனன் எல்லை பக்கமாக கொண்டு போடுவாங்க. ஏன்னா இந்த லெபனன் வழியாக ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாத குழுக்கள் சிரியாவுக்குள்ள வந்துவிடக்கூடாது, ஈரானுடைய படை அங்கே வந்துவிடக்கூடாது. குறிப்பாக T4 அப்படிங்கிற இடத்தெல்லாம் சுக்குநூறாக அழித்து விட்டார்கள். இதன் பின்னால் எல்லாம் ஈரானை இங்கே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை அணு ஆயுதத்தை தயாரிக்க விடாத நாடுகள் தான். ஸோ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வேறொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஈரானுடைய ஒரு அணு ஆயுத விஞ்ஞானி ஃபக்ருதா அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார்.
அப்படி கொல்லப்படுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் நிறைந்த ஒரு கன் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கன்னுக்கான மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் எங்களை அழிக்கிறார்கள். எனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பிறகு ஜோ பைடன் அவர்கள் வந்தும் இங்கே நல்லது எதுவும் நடக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இப்படி மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்ததா சிரியாவை இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஈரானுடைய படைகளை முழுவதுமாக அழிக்க வேண்டும். ஆனா சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் மிகப்பெரிய அளவில் காலூன்றி விட்டது. அப்படி காலூன்றிய ஈரானை ஒரு பாம்பு இல்லாட்டி 2-3 குண்டுகளை வைத்து தகர்த்து விட முடியாது. ஸோ மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் சிரியாவுக்குள்ளும் வர வேண்டும், ஈரானிலும் வர வேண்டும். அதே மாதிரி இஸ்ரேலிலும் அரசியல் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு. 2021 இந்த 2 நாடுகளுமே எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. நெத்தன்யாகு அவர்கள் இனி அதிபராக வருவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா 4 தடவைக்கு மேலே அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அரசியல் பிரச்சனைகள் இருக்கு. இஸ்ரேலில் மார்ச் மாதம் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடைபெற போகிறது. அதே மாதிரி ஈரானில் ஜூன் மாதம் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடைபெற போகிறது. இந்த எலெக்ஷனில் அமெரிக்காவுக்கு சாதகமான மனிதர்கள் வருவார்களா? சப்போஸ் அந்த எலெக்ஷனில் மறுபடியும் அமெரிக்காவுக்கு எதிரான நபர்கள் வந்தால் இஸ்ரேலில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் போது அதை ஈரான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஈரானுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டும். பலவிதமான ட்ரோன்ஸாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், ப்ராக்ஸி வாராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளில் ஈரான் நிற்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பலம் பொருந்தி ஒரு நபர் வருவார். நெத்தன்யாகுவா இருக்கலாம், இல்லாட்டி கான்ஸ் அவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்களுடைய பார்வை முழுவதும் ஈரான் பக்கமும் புதிதாக பதவியேற்றி இருக்கும் ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய அந்த ஆட்சியை பற்றி மட்டுமே இருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் ஈரானெல்லாம் இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம், சிரியாவெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேலினுடைய அந்த தோல்வி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். ஆனா இஸ்ரேல் தோற்று போனால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய பிடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜோ பைடன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுவது, அதாவது அவருடைய இனிஷியல் அரசியல் ஸ்டேஜில் மிகப்பெரிய பிரச்சனையாக, முதல் பிரச்சனையாக பார்க்கப்படுவது இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனை. அதற்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கும் சிரியா தான். சிரியா மீண்டும் கொஞ்சம் நாட்களுக்கு நம்முடைய தலைப்பு செய்தியாக மாறும். அந்த நேரத்தில் பல மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் இதை காண்பிப்பதற்கு ஊடகம் இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியலை. ஏன்னா போன வாரம் நடந்த இந்த மாதிரியான ஏர் ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட 57க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள், நிறைய குண்டுகள் வீசப்பட்டது. இந்த வருடத்திலேயே இதுதான் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்ன இந்த செய்தி கூட நம்முடைய மீடியாவில் அதிக அளவு பார்க்கப்படவில்லை. நம்ம மீடியாவில் மட்டும் இல்லை, பல மீடியாவிலும் இதை பற்றியான செய்திகள் வெளிவரவில்லை. ஸோ பார்க்கலாம், மீண்டும் சிரியாவுக்காக ப்ரே ஃபார் சிரியா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுமா? இல்லை ஜோ பைடன் அவர்கள் ஈரான் கூட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவாரா? அப்படி ஏற்படுத்தினால் அதை இஸ்ரேல் நம்புமா? இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? உங்களுடைய கெஸ்ஸிங், நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க? ஜோ பைடன் அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார், என்னென்ன செய்ய மாட்டார்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஜோ பைடன் அவர்கள், இந்த 2 நபர்கள் அடுத்ததா அமெரிக்காவினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்த இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பெயருக்காவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் இன்னும் 1-2 வருடங்கள் அமெரிக்காவினுடைய ஊடகத்தால் பேசப்படும். அந்த பேசப்படும் போது சிரியாவும் அதனுள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஜோ பைடன் அவர்களுக்கு, அமெரிக்காவின் அதிபருக்கு தமிழ் பொக்கிஷம் சார்பாகவும் தமிழ் பொக்கிஷம் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். எந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.